வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். வந்துருச்சு சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. கேலக்ஸி நோட் வந்துருச்சு. அவனோட ஃபர்ஸ்ட் 8 Gen 1 ஸ்னாப்டிராகன். ரொம்ப நாளைக்கு அப்புறமாவா எப்போ எல்லாமே நோட் 7 ஏதோ எப்பயோ ஒரு காலத்துல ஸ்னாப்டிராகன் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா எக்ஸினாஸ் இப்போ எக்ஸினாஸ் காலி ஆயிடுச்சு போல் இருக்கு. ஆமா அவங்களுக்கு. அதனால இப்போ ஸ்னாப்டிராகன் வெர்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. 8 Gen 1 எல்லாத்துலயுமே 8 Gen 1 தான் இருக்கு. டேப்லெட்லயும் 8 Gen 1 தான் இருக்கு. எல்லா சாம்சங்கோட அந்த ஃபுல் S22 சீரிஸும் டேப் S8 சீரிஸ்ல எல்லாமே. ஆனா இதுதான் எல்லாத்துலயும் 10GB ஆக்சுவலா என்கிட்ட இருக்கிறது வந்து 12GB மாடலு. ரைட், வந்து 10GB அப்படின்னு காட்டுது. அது வந்து தப்பு. எல்லா ஹார்ட்வேர் HW இன்ஃபோலையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, 8 செக் பண்ணி. அதாவது ஸ்னாப்டிராகன் வேரியன்ட்ஸ்ல எக்ஸினோஸ் வேரியன்ட்ஸ்ல 12GB தான் காமிக்குது. எனிவேஸ் 12GB உள்ள இருக்கு கண்டிப்பா. ரேம் எக்ஸ்பான்ஷன் வேற இருக்கு இதுல, ரேம் பிளஸ் அப்படின்ட்டு. ஸோ இதோட கிளாக் ஸ்பீடு எக்ஸினாஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்டிராகன் இதில் தான் இதுவாக இருக்கு. கிளாக் ஸ்பீட் வந்து அப் டு 3 GHz வரைக்கும் போகும். அந்த X2 கோரா லாஸ்ட் ஒன்னு. ஆமா, இந்த வாட்டி வந்து X2 கோர், A710 A510 அந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. A78 அது இல்ல, A55 கோர்ஸ் வந்து அந்த 3 டிஜிட் சீரிஸ் போய் மாத்திட்டாங்க. இப்போ மாத்திட்டாங்க ஃபுல்லா, கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அப்புறம் ஆர்கிடெக்சரும் ARM V9 ஆர்கிடெக்சர் புது. ஆனா இதுல ARM V8 தான் காட்டுது. ஓகே. ஸோ குவாட் டிஸ்பிளே இருக்கு, LTPO இருக்கு, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 1 to 120Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஆனா கேம்ஸ்ல வந்து 90Hz கூட சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதான் இருக்கிறதுல கேம்ஸ்ல நான் பாடுற கேம்ஸ்ல இல்ல, ஆக்சுவலா நிறைய கேம்ஸ்ல சப்போர்ட் இருக்கு அப்படின்றாங்க. 90Hz 120Hz கேம்ஸ் இருக்கு. ஆனா நம்ம விளையாடுற கேம்ஸ்ல பேட்டரியும் இருக்கு. பேட்டரி 5000 mAh பேட்டரி இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஹீட்டிங் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். இவங்க வந்து இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் கூலிங்கு. அந்த டிம் ஜெல் இருக்கு, அவங்களோட ஏதோ அட்வான்ஸ்டு டிம் ஜெல். இதெல்லாம் வந்து ஹை எண்ட் டிவைசஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. பிசியா பாப்போம் எப்படி. ஃபர்ஸ்ட் டைம் தான் சாம்சங் கூலி பத்தி பேசுறாங்க. இது முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. இப்ப தனியா ஒரு வீடியோவே போட்டுருக்காங்க, போய் பாருங்க. அதுல அப்புறம் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு, கிராஃபைட் ஷீட்ஸ் வேற இருக்கு, டியூவல் வேப்பர் சேம்பர் கூலிங் வித் கிராஃபைட் ஷீட்ஸ் எல்லாமே இருக்கு. பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அப்படின்றாங்க. எதுக்குன்னா இந்த ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 கூல் பண்றதுக்கு. ஹீட்டர் சிப் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முன்னாடி பெஞ்ச்மார்க்ஸ் 122ல அதிகமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் அதிகமா தான் இருக்கு. இப்பதான் வந்து சைனால ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 10 lakhs போயிடுச்சு. ஏன்னா 10 lakhs. ஆமா, 8.7 தான், 8,70,000 தான் இதுல இருக்கு. இதுல இருக்கா? இதுல வந்து இந்த ஐக்யூ அதெல்லாம் பீட் பண்ணிச்சு. இப்போ ரீசெண்டா அந்த நூபியா. சோ இப்போ ஐக்யூ நமக்கு 9 Pro Plusல டெஸ்ட் பண்ணா பார்க்கலாம் அதுல எப்படி இருக்கு தெரியும். இல்ல அது மட்டும் இல்ல, மோட்டோல கூட அதிகமா இருந்துச்சு. ஆமா ஆமா, ஏன்னா அதெல்லாம் ஃபுல் HD, இது குவாட் HD, அதெல்லாம் கூட டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, RAM வேற இதுல 12GB RAM. ஆக்சுவலா 16GB RAM கிடையாது இந்த வாட்டி. இந்தியால கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி RAM எக்ஸ்பான்ஷன் அப்படின்ட்டு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, RAM பிளஸ். அதனால ஸோ மற்ற 8G ஆக்சுவலா இந்த 8G வேல்யூ வந்து முன்னாடி ஆண்ட்ராய்டு 11ல எடுத்தது, ஆண்ட்ராய்டு 12ல எடுத்தது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதோட 7,80,000 சம்திங். அதுல ட்ரிப்ளேட்ல எல்லாம் எல்லா போன்ஸும் ட்ரிப்ளேட். 8 Gen 1 ஒரு போன் கூட இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் 8 Gen 1 போன். பாக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். மத்த 8 Gen 1 போன்ஸ் கூட கம்பேர் பண்ணா Geek Benchல ஆக்சுவலா Antutuல வந்து ஐபோனோட கம்பேர் பண்ண கூடாது, ஏன்னா அது வேற இது யூஸ் பண்றாங்க. ஆனா Geek Benchல வந்து ஆப்வியஸ்லி ஐபோன் தான் டாப்ல இருக்கு. ஏன்னா இவ்வளவு லீடு இருக்கா ஐபோனுக்கு, பவர்ஃபுல் சிப் இருக்கிறதுனால அவ்வளவு. அது மட்டும் இல்ல, பவர் இத்தனைக்கும் 888க்கும் இதுக்கும் சிங்கிள் கோர் ஒண்ணுமே 1100 1200 கொஞ்சம் 100 கூட இல்ல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. 8 Gen 1 ஓகே. நம்ம இது பார்த்தா இந்த இது வந்து நம்ம ஃபுல் HD பிளஸ் நம்ம S22 இருக்குல்ல, அதுவும் பார்ப்போம். ஓகே. ஆனா மல்டி கோர்ல வந்து கம்மியா இருக்கு. என்னது இது? ஒன்னு சிங்கிள் கோர்ல அதிகமா இருந்தா மல்டி கோர்ல கம்மியா இருக்கும். ஓகே. சோ அது பேலன்சிங் பண்றதுக்காக மோஸ்ட்லி கம்மியா இருக்கு. 888 அளவுக்கு தான் இருக்கு, ஒன்னும் பயங்கரமா ஒன்னும் இல்ல. சிபியூல அந்த அளவுக்கு ஒன்னும் இது கிடையாது. ஜிபியூ தான் இந்த வாட்டி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கேமிங்ல பார்க்கலாம் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கேம் வீடியோல செக் பண்ணுவோம். ஓகே, சாம்சங்கோட கேம் லான்ச் சாஃப்ட்வேர் இருக்கு இதுல. அதுவும் கேம் இது இந்த கேம் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டில் கிரவுண்ட்ஸ். ரைட், டெம்பரேச்சர் இதுல ரிப்போர்ட் ஆகுது 31 32 33 35 போச்சா? அதுக்குள்ள 35 96% பேட்டரி இருக்கு.
அண்ட் இதுல கூட காமிக்குது 34% காமிக்குது. இது ஆக்சுவலி சாம்சங்கோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷரிங் வேற லெவலில் பண்ணலாம். கலர்லாம் மாற்றலாம் அதோடது. சரி ஒயிட்டே வைக்கலாம். கஸ்டமைசேஷன் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். சரி இது இப்போ குவாட் ஹெச்டி தான் விளையாடுறோம். ஸோ ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீம் இருக்குது, இல்லைனா யூஹெச்டியில் அல்ட்ரா மட்டும் தான் இருக்குது ஃப்ரேம் ரேட்டு. சரி ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீமே போடுறோம். ஏன் ஃப்ரேம் ரேட்டு கம்மியாக? அல்ட்ராவில் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். 50 இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா என்னது ஃப்ரேம் ரேட்லாம்? தெரியல. கலர் டிரான்ஸ்பரண்டா வைக்க முடியாதா? இதுவா? அது மாத்தலாம். அதான் தெரியுது இப்போ 48 ன்னு இப்போ தெரியுது. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. அதான மாத்திடலாம் அப்போ. தோ கலர்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட் இல்ல, ஒயிட்டா இருக்கு. ட்ரான்ஸ்பரண்ட் மாத்தலாம். அதோ ஃபுல்லா ட்ரான்ஸ்பரண்டா வைக்கலாம். சரி விடுங்க. 60 fps 60 லாக்டா இருக்கு. வைப்ரேஷன் ஃபீட்பேக் எப்படி இருக்கு? செமையா இருக்கா? செமையா இருக்கு. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வச்சு விளையாடுறதுக்கு சீட்டிங் மாதிரியே இருக்கு. டேப்லயும் விளையாடுவோம் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வச்சு. சீட்டிங்காக இருந்துட்டு நான் கேவலம் விளையாடுறது. சவுண்ட் செமையா தெரியுது. கிளியரா இருக்குன்னா லெஃப்ட் சைடுல இருக்குன்னு. ஏய் reloading. Cover me. Nice shot. Reloading. டேய் உங்கடா இருக்கடாடி. அவன் is in the lead. ஏய் 22 அவன் ரெண்டு பேர் போட்டான். ஏய் அங்க தான் போயிட்ட. நீ சமயம் செப்பரேஷன் ஆடியோ ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆமா ஆடியோ செப்பரேஷன் செமையா இருக்கு. Nice shot. ஓடி வரான். No mercy. Reloading. Hey, 24. Pa. மேல ஓடிட்டான். செம்ம சவுண்ட் ஆக்சுவலி. Killing spree for the blue team. அவங்கள என்ன பண்ணுறாங்க? 30. ஐயோ 39. ஒரே ஒரு கில். ஐயோ Blue team victory. ஏய் ஜெயிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்சான்னு தெரியல. 37 36 38. அதோட மெமரிஸ் நல்லா இருக்கு. அதுவும் 38 தானா? கரெக்டா இருக்கு. காமிக்கிறது கரெக்டா இருக்கு. ஆனா 3% பேட்டரி கம்மியாச்சு. அதோட இருக்கு. கையெல்லாம் கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது. ஏன்னா அந்த ரெயிலிங்ஸ் தான் கொஞ்சம் ஹீட் ஆகுது. பேக்ல இருவாங்க டெம்பரேச்சர் பேக்ல என்ன இருக்குது? அது 39 போச்சு.
இதோட செட்டிங்ஸ்ல வெரி ஹை மேக்ஸ், இது மேல இல்ல. இதுல 90 ஹெர்ட்ஸ் சப்போர்ட்லாம் இல்லையே, 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கு. யாராவது கமெண்ட் பண்றீங்கன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி 90 ஹெர்ட்ஸ் வருது அப்படின்னு. எங்களுக்கு வரல. லாஸ்ட் லீடா? அதுக்குள்ளயா? லீடு இல்ல, அதுக்கு அதனாலதான் அதுக்குள்ள 2 பேரு செத்துட்டாங்க. ஆமா, பரவாயில்ல. எங்க இருந்து சாவறாங்க எல்லாரும்? ஷூட் பண்றான். அதான் புரிய மாட்டேங்குது. டேய் எங்க இருந்து ஓடுறீங்க? UAV recon is standing by. 31. 24, 33. ஒரு டீம்மேட் இங்க என்னடா சொல்றீங்க? நீங்க சொல்றது ரைட். இல்லையே. 36, 37 மெஷின் கன் வச்சிருக்கான். அவ்வளவுதான் இந்த மேட்ச் ஜாலி. Enemy UAV spotted. டீம்மேட்ஸ் மட்டும் தான் காமிச்சு 26. அதுல நான் ஒரு 20 kills வாங்கிப்பேன். ஏர்லி அதே தான் இருக்கு. 37, 30. அது 38 தான். அதுக்கு மேல பேக்ல சிஓடி சம ஆப்டிமைஸ்டா இருக்கு. அது கூட இல்ல, 37 தான். ரைட். ஹீட்டர் எங்க இருக்கு? ஹலோ ஹலோ. சரி, அது வர்றாங்க. 91 ஆயிடுச்சா? 93 இருந்துச்சுல, கரெக்ட். ஓகே, அது ஓகே. சரி, இந்த கேமு 1440pல விளையாடுறோம் மேக்ஸிமம் செட்டிங்ஸில். சமலோட இருக்கு. கிராஃபிக்ஸ் ஹை எல்லாமே மேக்ஸில் இருக்குது. அண்ட் FPS 60ல் இருக்குது. மோஷன் பிளர் ஆஃப். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி வந்தால் வருது FPS. ஏஜென்ட் 1 கூட 60 FPS வரல அப்போ. ஆமாம், ஃபுல் ஹெச்டியில் வரும் 60. ஃபுல் ஹெச்டியில் கூட நான் டெஸ்ட் பண்ணேன், 45 தான் வந்துருச்சு.
ஆனா ஜிபியோட லோட் கம்மியா இருந்துச்சு, ஏன் தெரியல, ஏன் 60 FPS டச் ஆகலன்னு. வருது இப்போ 54 57 60 டச் ஆயிடுச்சு. எனிமீஸ் வரட்டும். A new job. Back off! Disappear! Motion to compel! Another test subject. Suffocate. To ashes! Incinerate! Submit! ஸ்மூத்தா இருக்கு. ஆனா Inadmissible evidence! ஹீட் ஏதாவது தெரியுதா கையில? Suffocate. மோஸ்ட்லி சைடில் சைடு தான் தெரியுது. ஆமா, ஜிபி யூசேஜ் பாருங்க 87 அதான் ரெட்ல காமிக்குது. இப்போ Suffocate. CPU ஒன்றுமே 60 தான் இருக்கு. ஜிபி கம்மியாக தான் இருக்கும். அதான் H1 1ல ஜிபி தானே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. CPU பண்ணியிருக்காங்க. Incinerate! Power that ended life form! இன்னும் 40 தான் இருக்கு. பரவாயில்லையே 40 கரெக்ட், அவன் சொல்றது அப்படியே காட்டுது, அதுல காட்டுறது அப்படியே 41 ஆயிடுச்சு. பேக்ல. 41. ஆனா கண்டிப்பா ஹீட் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு 5-10 மினிட்ஸ் விளையாண்டு இருந்தேன்னா அவ்வளோலாம் போகாதுன்னு நினைக்கிறேன். 41 42 பார்க்கலாம். மேக்ஸிமம் 42 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல கூலிங் இருக்கு, அதனால எஸ்கேப் ஆயிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல S22 டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு காம்பேக்ட் ஃபோன் 1080p தான், ஆனா அதுலயும் 8 Gen 1 தான் இருக்கு. ஸோ அது அந்த அளவுக்கு ஹீட் ஆகுதா என்ன ஆகுதுன்ட்டு கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஸோ இதோட ரிவ்யூவும் கூடிய சீக்கிரம் வருது. ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டியூசன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Superhero.